Amen. And you Amen. may be seated. Welcome again to our year-end service. அனைவருக்கும் வருக வருகன் பாஸ்டர் வரவேற்கிறார். She is very nervous, so pray for her. எனக்கு அவ்வளோ சுத்த தமிழ் வராது, ஏதோ டெங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. I am also very nervous. She is interpreting. All right. Amen. The Lord has been so good throughout this year. கர்த்தர் நம்மளுக்கு ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். But I know that the Holy Spirit is stirring us because there is so much more that He wants to do in this coming year. ஆவியானவர் நம்மளை இன்னும் ஆழமாக நிறைய காரியத்தை செய்யறதுக்கு உற்சாகப்படுத்துகிறார். I feel the stirring in my heart that sometimes wakes me up very early in the mornings. ஆவியானவர் என் வாழ்க்கையிலே வேலை செய்யறது என அதிகாலையில் எழுப்பி விடுறது. And so with that in mind, I'd like to go to our scripture for tonight. அது மனதிலே வைத்து இன்றைய ஒரு வசனத்தை நம்ம கடந்து செல்வோம். This is Isaiah 54 and verse 2. ஐசாயா 54 அதிகாரம் 54 வசனம் 2. Now in Tamil it says something, but I want you to understand how it comes out in the English. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா பாஸ்டர் படிக்கிற வெர்ஷன் வந்து வேற வெர்ஷன், பட் மீனிங் வந்து சேம் தான். A few of you in the Tamil section told me, say, Pastor, don't have to translate because almost all understand English. சில ஆளுங்க என்ன சொன்னாங்க, டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்கும் ஆங்கிலம் புரியும்ன்ட்டு. And I said to her, you know, I don't want almost all, I want all. அவர் என்னிடத்தில் சொன்னாரு, ஆல்மோஸ்ட் ஆல், அதாவது எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிய வேண்டும். Every one of you must hear what the Spirit is saying today. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரோட ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு தெளிவாக கேட்க வேண்டும். That's why I asked for an interpreter. அதனால தான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி வரேன். Amen. I'm making it difficult for her. All right. Isaiah 54 and verse 2. It says this, all right? Increase is coming. அதிகரிப்பு வருகிறது. So enlarge your tent. கூடாரத்தில் இடத்தை விசாலமாக்கு. And add extensions to your dwelling. வாசஸ்தலங்கள் திரைகளை விரைவாகட்டும். Hold nothing back. தடை செய்யாதீங்கள். Hold nothing back. தடை செய்யாதீங்கள். In 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியன்ஸ் 6வது வசனத்துல verse 12 and 13. வசனம் 12 13. It says this in the English translation. இங்கிலீஷ் எம்எஸ்சி டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாய் சொல்லப்படுகிறது. Your lives are not small. உங்க வாழ்க்கை சிறியது அல்ல. But you are living in a small way. நீங்க ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே இருக்கிறீங்க. I'm speaking as plainly as I can. நான் எவ்வளவு சிம்பிளா பேசுறேன்னா அவ்வளவு அந்த மாதிரி பேசுறேன். I'm speaking with great affection. உங்க மேல அழுவிடாத அன்புனால நான் பேசுறேன். Open up your lives. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. Live openly and expansively. விசாலமாய் வாழ்ந்து நல்லபடியா எல்லாத்தையும் அனுபவிங்க. So the theme for our coming year is இந்த வருடத்தின் expect, enlarge and extend. எதிர்பார்க்கிறது, விசாலமாக்குறது, நீளம் ஆக்குறது. Increase is coming. அதிகரிப்பு வருகிறது. There must be a sense of expectancy. நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். We must believe that God has got better things in store. நம்மளுக்காக கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு நல்ல காரியத்தை வைத்திருக்கார், நம்ம அறிய வேண்டும். You see, it is God who determines our future. கர்த்தர் தான் நம்மளோட ஃபியூச்சரை டிட்டர்மின் பண்றாரு. அதாவது நம்மளோட எதிர்காலத்தை அவர் கையில தான் இருக்கு. Not the news, not the government, not anybody. God determines our future. செய்திகளோ இல்ல அரசாங்கனோ யாருமே நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானப்படுறதில்லை. The plans that I have for you are good plans. உங்களுக்காக நான் வெச்சிருக்கிற பிளான் எல்லாம் நல்லது. Give you a good future.
உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறது. Amen. 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 So Amen. we must live expecting something to happen. எதிர்பார்ப்போடு நம்ம இருக்க வேண்டும். See, when if you just got married after a year, நீங்க திருமணம் செய்து ஒரு வருடத்துக்கு அப்புறம், and then your wife comes and says, I am expecting. உங்க மனைவி வந்து நான் மாசமா இருக்கிறேன்னு சொல்லும்போது, the first thing that comes into your heart is fear. முதலாவது நம்ம இருதயத்துல பயம். And then you start to make preparations for the baby. அந்த குழந்தைக்காக நம்ம ஆயத்தப்படுகிறோம். And so in our sharing throughout this year, we'll be talking about different things that God would want us to prepare in order to receive all that He has for us. இந்த வருடம் முழுவதும் நம்ம என்ன ஆயத்தப்பட போறோமோ, ஏன்னா அவர் வர்றதுக்கு, அவர் நம்மளுக்காக வைக்கிற blessing வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு. As your family begins to grow, you're talking about enlarging. உங்க குடும்பம் வந்து வளரும் போது நம்ம எது பத்தி பேசினா விசாலிக்கிறது, விசாலமா இருக்கிறது. You work harder, you pray harder so that you could have more to enlarge the place for your family. நீங்க இன்னும் அதிகமாக வேலை செய்றீங்க, ஒரு இடத்தை ஏற்படுங்களேயா, அந்த குடும்பம் வந்து பெருகிறது. And then we are also talking about extending. மற்றது வந்து நம்ம என்னன்னா நீளமாக்குறது, going beyond yourselves. உங்களுக்கு திராணிக்கு மீது போறது. You have been blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. But God wants you to be a blessing. ஆனா ஆண்டவர் நீங்க மத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, it will no longer be just me and my house, it will be me and others bringing into the house. இனி நானும் என் குடும்பத்தாரும் மட்டும் அல்ல, ஆனா நானும் அனைவரையும் குடும்பத்திலிருந்து வெளியே உள்ளவங்களுக்கும் சேர்ந்து. But as briefly as I can, here are a few things that God spoke into my own life and I want to share it with you. சுருக்கமாக கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன பேசினதோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். What is the Lord doing inside of me and wants you to also possess? கர்த்தர் பாசருக்குள்ள என்ன செய்றாரோ அது நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. The first thing is I need, and so do you, I need a larger prayer life. ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கை, அதாவது ஒரு பெரிய ஜெப வாழ்க்கை, அதுதான் முதலாவது. I have literally for the past couple of months been living in the book of Acts. ஒரு சிறிய மாதமாய் அப்போஸ்தலரான புத்தகத்திலே தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். And when I look at the book of Acts, that is actually the pattern of the church. அப்போஸ்தலரான புத்தகத்திலே பார்க்கும்போது அதுதான் திருச்சபையின் வழி நடத்துற ஒரு வழி. Jesus said, I will build my church. கர்த்தர் சொன்னாரு, என் சபையை நான் கட்டுவேன். The gates of hell will not prevail against it. பாதாளத்தில் ஒருபோதிலும் அந்த வராது. So the church that Jesus is building is actually found in the book of Acts. கர்த்தர் கட்டுற சபை வந்து அப்போஸ்தலின் புக்ல நம்ம கண்டுபிடிக்கிறது. You okay? Yeah, I'm good. Because when I look at the book of Acts, I realize that when they prayed, things happened. அப்போஸ்தலின் புத்தகத்திலே அவங்க ஜெபிக்கும்போது நிறைய காரியங்கள் நடக்கிறது. Besides the outpouring of the Spirit, miracles, cities being stirred, many other wonderful things happen. பரிசுத்த ஆவியானவர் வரத்துக்கு அது மட்டும் இல்ல, நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே ஒரு ஜெபத்தினாலே நடக்கிறது. In Acts chapter 4 verse 31 it says when they prayed, the place where they were praying was shaken. அதாவது அப்போஸ்தலர் அதிகாரம் 4 என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஜெபிக்கும்போது அந்த இடமே ஒரு நடுக்கம், ஒரு ஆட்டுச்சு. I mean, that's how powerful their prayers were. அவர் வல்லமையாய் உள்ள ஜெபம் அது. Acts chapter 5 where the disciples are beaten and put into prison. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல சீஷர்கள் எல்லாம் சிறைச்சாலையில இருக்கும்போது, and they have guards outside. வெளியே வந்து காவல்காரங்கள் இருக்கும்போது, suddenly they are all taken out of prison and they continue to preach outside.
They are all taken out of prison. They are preaching outside. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து அவங்க வந்து பிரசங்கம் பண்றாங்க. They come to look for them. The guards are there. The gates are closed, but the guys are gone. அவங்க வந்து தேடும்போது காவல்காரங்க அங்க இருக்காங்க. சிறைச்சாலை மூடி இருக்குது. ஆனா அவங்க இல்ல. This is the book of Acts. இதுதான் அப்போஸ்தலரின் புக். This is how they prayed and things happened. அவங்க ஜெபிக்கும்போது இதுதான் நடந்தது. Acts chapter 12, Peter is put in prison. Acts chapter 12, Peter put in prison. Acts 12ல பேதுருவானவர் சிறைச்சாலையில இருக்கிறார். But this is what it says in verse 5. 5வது வசனத்திலே fervent prayer was made for Peter. ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. Fervent prayer for Peter was made by the church. சபையார் யாரும் ஊக்கத்தோடு பேதுருவுக்கு ஜெபித்தார்கள். Today we don't make prayers, we say prayers. இன்னைக்கு நம்ம வந்து ஜெபத்தை செய்வதில்லை, நம்ம ஜெபத்தை சொல்லுகிறோம். Will brother so and so say a prayer? ஒரு ஆள் வந்து நீங்க ஜெபிங்க. Did you say your prayers before you slept? Did you say prayers? இன்னைக்கு தூங்குறதுக்கு முந்தி நீங்கலாம் ஜெபித்தீங்களா? Bible, they made prayers, which means that they took effort to make sure that their prayers were effective. இந்த அதிகாரத்துல அவங்களோட ஜெபம் வந்து ஒரு வல்லமையான ஜெபமா அவங்க அதுக்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க, முயற்சி எடுத்தாங்க. In Acts chapter 7, Peter is taken and he preaches the gospel. Stephen is taken, he's preaching the gospel. அப்போஸ்தல் 7வது அதிகாரத்திலே ஸ்டெபான் என்பவர் he's preaching. பிரசங்கம் பண்றாரு. They don't like his preaching. அவரோட பிரசங்கத்தை அவங்களுக்கு பிடிக்கல. They take him out. அவங்க அவரை வெளியே எடுத்து and they take big stones and they are now going to stone him to death. பெரிய கல்லை எடுத்து அவர் மேல தூக்கி எறிஞ்சு அவரை சாவடிக்கிறாங்க. In Acts chapter 7 verse 59, Acts 7வது அதிகாரம் it says while they were stoning him, அவரை கல்லை எடுத்து அடிக்கும்போது Stephen prayed. ஸ்டெபான் வந்து ஜெபித்தார். I mean, when you look at that kind of prayer life and you look at your own life, you begin to say, my prayer life is nothing. அப்படியேப்பட்ட ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜெப வாழ்க்கையை பார்க்கும்போது, உப்படித்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா என்னோட ஜெபம் ஒன்றுமே இல்லையே. That's why when I read the book of Acts I get very stirred up. அந்த ஆக்ஸின் புத்தகத்தை நான் படிக்கும்போது என் மனதுக்குள்ளே ஆவியானவர் என்னமோ செய்றார். What is my prayer accomplishing? என்னோட ஜெபம் எதை சாதிக்கிறது? You know why prayer meetings are very small and services like this are big? ஏன் ஒரு ஜெப கூட்டம் சிறிதா இருக்கு, இப்படியாப்பட்ட சர்வீஸ் வந்து பெருசா இருக்கு? Because we have not seen the power of prayer. ஏன்னா ஜெபத்தோட வல்லமையை நம்ம இன்னும் பார்க்கவில்லை. So we've got to say, God, my prayer life must be bigger than the prayer I am praying. நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என்னோட ஜெப வாழ்க்கை இன்னும் பெரிதாகணும். My prayer is not accomplishing anything. என்னோட ஜெபம் எங்கேயோ போறதில்ல. Some of us, the only prayer we pray is over the food before we eat. சில ஆளுங்க வந்து அந்த சாப்பாடுக்கு முந்தி நம்ம ப்ரே பண்றோமே அதுதான். And so I pray that you will pray, that your prayers will begin to change. நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஜெபிங்க, அதாவது உங்க ஜெபம் மாறப்பட வேண்டும். When I pray, what am I saying? நான் ஜெபிக்கும்போது நான் என்ன சொல்லுகிறேன்? What am I declaring? நான் எதை வந்து உச்சாரிக்கிறேன்? I am declaring first of all to God நான் கர்த்தர்கிட்ட என்ன சொல்றேன்? that I need you desperately. I need you desperately. நீங்க வந்து என் வாழ்க்கையில ரொம்ப தேவை. God, I need you. That's why I'm coming to you in prayer. எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம், அதனால தான் உங்களை ஜெபத்திலே தேடுறேன். I'm declaring to principalities and powers. அந்தகார இருளுக்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். I am going to God to fetch strength and come back again. தேவனாகிய கர்த்தர்கிட்ட போய் வல்லமையை அடைந்து திரும்பி வருகிறேன். I am going to win in life.
என் வாழ்க்கையிலே நான் ஜெயிக்க போறேன். That's why I'm going to pray. அதனால் நான் ஜெபிக்க போறேன். Come on, amen. ஆமென். If I do not pray, நான் ஜெபிக்காட்டி I am making a declaration. நான் என்ன சொல்றேன்னா, God, I don't need you. ஆண்டவரே நீங்க எனக்கு தேவையில்லை. Demonic powers, I can fight you in my own strength. பேய் பிசாசுகளை என்னோட பலத்தினால என்னால ஃபைட் பண்ண முடியும். I can do all things without Christ. கர்த்தர் இல்லாம நான் எதையும் சாதிக்க முடியும். Come on. Prayer is a dependence upon God. ஜெபம் என்பது கர்த்தரை சாய்ந்து இருக்கிறது. Prayer must produce results. நம்ம ஜெபிக்கும் போது அதுல பதில் நிச்சயமாக இருக்க வேண்டும். And so I am praying daily. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். Help me to pray the way they prayed. Enlarge my prayer life. அவங்க ஜெபிக்கிற போல நான் ஜெபிக்க வேண்டும். என்னோட ஜெப வாழ்க்கையை விசாலமாக்கும். Do not give me rest so that I will not give you rest. எனக்கு ஓய்வை தராதீங்க, அதுபடி நான் உங்களுக்கு ஓய்வை தர மாட்டேன். Until you start doing things in my life, God help me to pray the way they pray. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா, அவங்க ஜெபிக்கிறது போல நானும் ஜெபிக்கணும். It is sad sometimes when I hear members talking about their pastors. ரொம்ப வேதனையா இருக்கு சில மக்கள் வந்து அவங்க போதகரை பத்தி பேசும்போது. Ayo, my pastor sometimes very boring. எங்க பாஸ்டர் ரொம்ப போர். Very slow he speaks. ரொம்ப மெதுவா பேசுறாரு. 2 Thessalonians chapter 3 and verse 1. 2 தெசலோனியன் 3:1. Finally, brethren, Paul is writing, the great apostle Paul. பால் சொல்லுகிறார், Pray for us நம்மளுக்காக ஜெபிங்க. that the word of the Lord will run swiftly. கர்த்தரோட வசனம் பரவ வேண்டும். Pray for us so that when we preach it will go powerfully into people's lives. நம்மளுக்காக ஜெபிங்க. நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை வந்து ஆழமாக உங்க இருதயத்துல பாய வேண்டும். So don't persecute the pastor, pray for him. பாஸ்டர் பத்தி குத்தம் சொல்லாதீங்க, அவருக்காக ஜெபிங்க. Come on, amen. Amen. The more you pray for him, the more power will come out of his word. நீங்க ஜெபிக்க அவர் வாயில வந்து இன்னும் அதிகமான வல்லமையான வார்த்தைகள் வெளியே வரும். One time Paul says, pray for us so that with all boldness we may declare the word of God. நம்மளுக்காக ஜெபிங்க, தைரியமாக கர்த்தரோட சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். There are many pastors who are intimidated by their members. நிறைய பாஸ்டர்கள் அவங்களோட சபையாரனால அவங்க கீழாகிறாங்க. They are afraid to share what I am sharing now. அவங்க வந்து நான் சொல்றது போல சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. Because they are afraid they will offend the member, then the member will go to the church next door. அவங்களுக்கு வந்து அந்த மெம்பரை வந்து ஹர்ட் பண்ணிட்டு அவங்க அந்த சபையை விட்டு போய்டுவாங்கன்ட்டு ஒரு பயம். I don't like what the pastor say, I'm going to that church. எனக்கு பாஸ்டர் சொன்னது பிடிக்கல, நான் மத்த சர்ச்சுக்கு போறேன், மத்த சபைக்கு போறேன். How you came in, you can go out the same way. நீர் வந்த வழியே நீங்க போகலாம். But what you got to do is you got to learn how to pray for your pastors. நீங்க என்ன செய்யணும்னா, என்ன கத்துக்கணும்னா, உங்க போதகருக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். Have you been praying for Pastor Guna? உங்க பாஸ்டர் குணாக்காக ஜெபிக்கிறீங்களா? Not because he's boring, but because he's in the hospital. அவர் மருத்துவமனையில இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறீங்களா? Pray that he will come out stronger than before. அவர் இன்னும் வல்லமையாய் வந்து இங்க நிக்கணும். After I came out, because you prayed, I feel stronger than before. நீங்க ஜெபித்ததுனால நான் இப்ப வந்து இன்னும் வல்லமையா இங்க நிக்கிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So I need a larger prayer life. ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கை. Number 2, I need a larger faith. ஒரு விசுவாசம் வந்து வளரணும். அதாவது நம்ம விசுவாசம் பெருக வேண்டும். In Luke chapter 11 verse 1, லூக்கா 11 verse 1, 11:1, the disciples come and say, Lord, teach us to pray.
சீஷர்கள் இயேசுவிடம் என்ன சொன்னார்களா? எனக்கு ஜெபிக்க கத்து தாரும். In Luke 17 verse 5, லூக்கா 17:5 the apostle said to the Lord, சீஷர் கர்த்தர்ட்ட சொன்னாங்க, increase our faith. நம்ம விசுவாசத்தை வளர செய்யும். So it begins with an enlarged prayer life. ஒரு பெரிய ஜெப வாழ்க்கை. And as your prayer life begins to grow, your faith begins to grow. நீங்க ஜெபிக்கிற நேரம் வளரும்போது உங்க விசுவாசமும் சேர்ந்து வளரும். Because without faith it is impossible to please God. நம்ம விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை நம்ம சமாதானப்படுத்த முடியாது. For anyone who comes to God must believe that God is God. நம்ம தேவன்ட்ட வரும்போது நம்ம விசுவாசிக்கணும் கர்த்தராகிய கர்த்தர். And that he is a rewarder of those who seek him. அவர் கொடுக்கிறவர், யார் யார் அவரை தேடுகிறாங்களோ அவர் கொடுப்பார். So our faith in him must be, God, when I come to you in prayer, I must know that you are going to hear me and answer me. நம்மளோட விசுவாசம் என்ன என்பது இருக்கணும்னா கர்த்தர்கிட்ட ஜெபத்துக்கு போகும்போது நமக்கு தெரியணும் நம்ம ஜெபத்தை அவர் கேட்பாருன்னு. I must believe that what you have written is true. நான் விசுவாசிக்கணும் நீ எழுதின ஒவ்வொரு வசனமும் உண்மையுள்ளதுன்னு. As I read through the book of Acts, many times I stop and I cry. ஆக்ஸின் புத்தகத்தை படிக்கும்போது நான் நிறைய நேரத்துல நிப்பாட்டி அழுகிறேன். And I say, Lord, is this true? இது உண்மையா? Did these things really happen? இது உண்மையா நடந்ததா? Is this just a historical document or is it something you want to do today? இது ஒரு ஹிஸ்டரியில நடந்ததா இல்ல இது இப்ப நீங்க செய்ய விரும்புறீங்களா? Have you changed? நீங்க மாறிட்டீங்களா? Did you stop doing miracles? நீங்க அற்புதங்களை செய்யறதுக்கு நிப்பாட்டிட்டீங்களா? Does your word not say Jesus Christ the same yesterday, today and forever? உம் வசனம் சொல்லுகிறதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் எங்கும் மாறாத தேவர். Did you not say I am the Lord, I change not? நானே தேவன், நான் மாறுவதில்லை நீங்க சொல்லுங்கள் அல்லவா? And as I'm praying like this, I'm reminded of Gideon in the Bible. இப்படி ஜெபிக்கும்போது கிதியோன் என் ஞாபகத்துக்கு வரார். When God comes to him and visits him, ஆண்டவர் அவர்ட்ட அவரை பார்க்கும்போது he says, where are all the miracles that we heard about? நீங்க செய்த அதிசயங்கள்லாம் எங்கன்னு கேக்குறார். It is not wrong to ask God things like this. இப்படி கர்த்தரை கேக்குறதுக்கு தப்பு இல்ல, தவறல்ல. God desires us to have the faith enough to challenge him. கர்த்தர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கிறாரு அவருக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு. Just like in the area of giving. In the area of giving. கொடுக்கிற வகையில. He says, challenge me now. இப்போ நீங்க என்ன சோதிச்சு பாருன்னு சொல்றார். Prove me. என்ன நான் தவறுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. Are you going to trust me in your giving? நீங்க என்ன நம்ப போறீங்களா நீங்க கொடுக்கும்போது? Do you believe that what I said I will do? நான் சொன்னது செய்வேன்னு நம்புகிறீங்களா? Do you believe that I will watch over my word to perform it like I said I would? என்னோட வசனம் நிறைவேறதுக்கு நான் செய்வேன்னு நீங்க நம்புறீங்களா? I don't know about you, but I want my faith to grow. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னோட விசுவாசம் இன்னும் வளரணும். The Bible talks about mustard seed faith. கடுகு பத்தி பைபிள் சொல்லுகிறது. Jesus says, "O ye of little faith." சிறிய விசுவாசம் உள்ளவனே. Then he says, "I have never seen such great faith." Such great faith. இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. Which means that faith can be enlarged. இது என்ன சொல்றதுன்னா நம்ம விசுவாசம் விசாலமாகலாம். Come on, amen. Amen. I am believing God that we will see signs, wonders and miracles. நான் ஆண்டவரை நம்புகிறேன், நம்ம அடையாளங்கள் அற்புதங்களை காணுவோம். I'm tired of seeing people who come into the house of God and still remain sick. I'm tired of it. இதெல்லாம் நான் திருப்பி வறுமையா ஆளுங்களை வருது கத்தர் வீட்டுக்கு வருது அது பார்க்கிறதுக்கு ரொம்ப டயரிங்கா இருக்கு. And it is not because of me, it is because the Spirit of the Lord is stirring us to say, enough is enough. இது நான் அல்ல, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை சொல்றாரு, போதும், இதோட போதும். People coming in who are poor and remain poor as believers, that is not the plan of God.
நீங்க வந்து உள்ளுக்கு வரும்போது விசுவாசத்துல வளரமா இருந்தால் அது வந்து கர்த்தரோட பிளான் இல்லை. For I wish that you would prosper and be in health even as your soul is prospering. நீங்க இன்னும் நல்ல ஒரு blessing-ஆ இருக்கிறது prosper பண்றதுக்கு நீங்க இருக்க வேண்டும். Come on, amen. Amen. Jesus said in Mark chapter 11 and verse 22. மார்க் 11:22ல have faith in God. தேவன் மேல நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருங்கள். Don't just pray for faith for money. நீங்க வந்து பணத்துக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. Faith for something. எது வேணும்ன்றதுக்காக ஜெபிக்காதீங்க. Because if you have a larger prayer life, you will have more faith in him. உங்களோட ஜெப வாழ்க்கை ஆழமான ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னா அவர் மேல விசுவாசமும் வளரும். I've said this many times in our church. நிறைய வாட்டி நான் இந்த சபையிலே சொல்லி இருக்கிறேன். When it comes time to worship the Lord, நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கும்போது ஆராதிக்கும்போது the worship team is not here to entertain you. அவங்க உங்களுக்கு வந்து அப்படியே என்டர்டெயின் பண்றதுக்கு இங்க They நிக்கல. are here to engage you with God. அவங்க ஏன் இங்க உங்களை வந்து உற்சாகப்படுத்தி நீங்களும் அவங்க கூட ஆராதிக்க இருக்காங்க. The more you sing the songs that are up there, whether in English or Tamil or Bahasa, நீங்க அந்த பாட்டை பாட அது எந்த மொழியில இருந்தாலும் the more you get engaged in the song, the more the Spirit of the Lord will reveal this God to you. உங்களுக்கும் ஆவியானவருக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகி அவர் வந்து வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. And your faith will grow. உங்க விசுவாசம் வளரும். And you will know that the goodness of God is following you. ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் உங்க பின்தொடருதுன்னு நீங்க அறிவீங்க. Hallelujah. Hallelujah. Acts 6 verse 8 talks about the same man by the name of Stephen. ஸ்டீவனை பத்தி ஆக்ட்ஸ் 6வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. Stephen was not an apostle. அவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல. He was not a pastor. அவர் ஒரு பாஸ்டர் அல்ல. He was just a member of the church that they chose to help to be an usher. அவர் வந்து சபையில வந்து ஒருத்தர் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய. But he was a man who was full of the Holy Spirit, full of power and full of faith. பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் வல்லவினாலும் நிறைந்த மனிதனாய் இருந்தார். He did great and mighty signs and wonders and miracles. அவர் நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். Where is my faith, O Lord? Where is my faith? என் விசுவாசம் எங்கே? I don't have this kind of faith. இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே. How can I have become a man that is full of faith, Lord? எப்படி ஒரு நிறைந்த விசுவாசத்தோட வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றது? Not full of unbelief. ஒரு ஏறக்குறைய பிலீஃபா இல்ல. Not always saying why this or why that, but rather saying, Lord, I trust you. ஏன் கேள்வி கேட்காம கர்த்தாவே உன்னை நான் நம்புகிறேன் சொல்லுகிறோம். Number 3. மூணாவது, I need a larger love. ஒரு அன்பு பெருக வேண்டும். Can you read it in Tamil? English section, I think you should have it up there. Ephesians chapter 3 verse 16 through verse 20. Now let me just go through it. I pray that from his glorious unlimited resources he will empower you with inner strength through his spirit. Verse 16, huh? Okay. நம்ம உன்னால மனுஷன் வந்து ஆவியினால பலப்படுத்த வேண்டும். Let me go down to verse 19. May you experience the love of Christ, though it is too great to understand fully. கர்த்தரோட அன்பு எவ்வளவு அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் உணர வேண்டும். That you will be complete with all the fullness of life and the power of God. கர்த்தரோட வல்லமையிலே நம்ம பரிபூரணமா ஆக வேண்டும். Romans chapter 5 verse 5. ரோமர் 5:5. It says, may the love of God be shed abroad in your hearts by the Holy Spirit. கர்த்தரோட அன்பு பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்ம இதயத்தில ஊத்தப்பட இருக்கிறது. This love goes beyond. We're talking about extending. This love goes beyond just me and my household. இந்த அன்பு வந்து அப்படியே விசாலமாகிறது. நானும் என் வீட்டார் மட்டுமல்ல, ஆனா அங்க வெளியே உள்ளவங்களுக்கும். God's heart is not just for one family. It is God so loved the world.
கர்த்தர் வந்து ஒரு குடும்பத்தை மட்டும் நேசிக்கல, ஆனா இந்த உலகத்தை நேசித்தார். Abraham, I don't want to just bless you. I want to bless you so that you can become a blessing to the entire world. நான் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க விரும்பலை, ஆனா உம்மை ஆசீர்வதிக்கும் போது நீர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். You shall receive power from on high and you shall become witnesses. நீங்க வந்து மேலிருந்து பரலோகத்திலிருந்து வல்லமை உங்களுக்கு நீங்க அடைந்த பிற்பாடு, not just so that you can become powerful, but so that you can become witnesses to Jerusalem, Judea, Samaria, the world. வல்லமை வரும்போது நீங்க ஜுடேயா, சமாரியா அனைவர் நாட்டுக்கும் நீங்க சாட்சியாக நிற்க வேண்டும். The church must go beyond its walls. சபையார் வந்து இன்னும் வளரணும். அதுக்கு எடுத்த அந்த வட்டத்துக்குள்ள இல்ல, ஆனா வெளியே beyond your families. உங்களோட குடும்பத்தார் அதுக்கு மேல அது வளர வேண்டும். The only way that can happen is when I allow the Lord to give me a larger love in my heart. இது எப்படி நடக்கும்னா, நான் வந்து ஆவியானவர் கர்த்தரை வந்து என் இருதயத்துல ஒரு ஆழமான அன்பு, give me a bigger heart, oh God. எனக்கு ஒரு பெரிய இருதயத்தை தருமையா. One of the great preachers, missionaries to India was a man called John Hyde. They call him Praying Hyde. ஜான் ஹாய் என்றவர் ஒரு சிறந்த ஊழியக்காரர். He prayed so much for India and for souls to be saved that his heart was enlarged and moved and he died. அவர் அதிக ஜனங்க ஜெபம் பண்ணாரு இந்தியாவோட ரட்சிப்புக்காக. அதாவது அது ஜெபிச்சு அவர் மரிச்சிட்டார். I'm not asking that God give you such a big heart that you die. I'm just saying that we need to have a heart filled with compassion. அவர் வந்து ஜெபிச்சா மரணம் அடையும் சொல்ல கிடையாது. ஆனா அவர் என்ன சொன்னானா, ஜெபிக்கும் போது நம்மளுக்கு இருதயம் வந்து இன்னும் தோண்ட வேண்டும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு. So I pray this prayer, Lord, make me like you, make me more like you, Lord. Every day make me more like you because you were filled with compassion. நம்ம என்ன ஜெபிக்க வேண்டும்னா, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். ஏன்னா நீங்க வந்து கம்பேஷனட்டான ஒரு ஆண்டவர். அதே போல ஒரு குணசாலி எனக்கு வர வேண்டும். In just a few moments we are going to partake of communion. இன்னும் சில நேரத்துல நம்ம கம்யூனியன் எடுக்க போறோம். So I'm going to come to my final point which is not up there. கடைசி பாயிண்ட் அது மேல அங்க இல்ல. I said I'm coming to my final point and everybody say amen. We need a larger commitment. ஒரு அர்ப்பணிப்பு தேவை. As I read the book of Acts, ஆக்ட்ஸின் புத்தகத்தை படிக்கும்போது all these people in the book of Acts, ஆக்ட்ஸ்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் they were brought before kings, judges. அவங்க வந்து ராஜாக்கள் மிந்தி ஜட்ஜ் மிந்தி கொண்டு வந்திருக்காங்க. Before great crowds who were furious against them. நிறைய பேர் அவங்க மேல கோபமா இருந்தாங்க. They were beaten. In fact, it talks about Paul and Silas. They were beaten with iron rods. அவங்க வந்து இரும்பால அடிக்கப்பட்டாங்க. They were told never to preach the gospel. இனி நீங்க வந்து பிரசங்கம் பண்ண கூடாது என்று சொல்லிருக்காங்க. They said we would rather obey God than man. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பதில் வந்து நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், ஆனா மனுஷனுக்கு அல்ல. We would rather die. நாங்க செத்து போவோம். And they died. அவங்க இறந்தாங்க. So that you and I can have the gospel. நீங்களும் நானும் நற்செய்தி வைக்கும்போது they paid a heavy price so that Christianity would still be here today. அவங்க கட்டின பரிசு வந்து ரொம்ப விலையானது. ஏன்னா அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்களே, கிறிஸ்து வாழ்வு இன்னும் நிலைத்து இருக்கிறதுக்கு. It was their commitment to the gospel of Jesus Christ that got us all sitting here tonight. அவங்களோட அர்ப்பணிப்பு அந்த சுவிசேஷத்துக்கு, அதனால தான் நம்ம இன்றைக்கு இன்னும் இங்க இருக்கிறோம். Here's the question as we begin to partake of communion. Here's the question. Tell them this is a question. இது ஒரு கேள்வி. All right. Did Jesus கர்த்தர்
die such a cruel death for you and me so that we could just live our lives the way we want to live it. அவர் கொடூரமான ஒரு மரணத்தை அவர் அடைந்தார். எதுக்காக? நம்ம வந்து அசால்ட்டா வாழ்றதுக்காகவா? Do I really believe that Jesus has bought me with his precious blood? நான் நம்புகிறேனா அவரோட விலைவேற பெற்ற இரத்தத்தினால அவர் என்னை வாங்கி விட்டார்? Can I go ahead and live any kind of life I want to live? என் விருப்பத்துப்படி நான் வாழலாமா? If I want to read the Bible, I will read the Bible. நான் பைபிளை படிக்கணும்னா நான் படிப்பேன். If I feel like it, I'll go to church. நான் எனக்கு பிடிச்சா நான் சபைக்கு போவேன். If I want to, I'll give a few dollars to the Lord. விரும்பினா ஒரு ரெண்டு வெள்ளி சபைக்கு கொடுப்பேன். Did Jesus die so that we could live that kind of a life? இயேசுவோட மரணம் நம்ம அப்படியாய்ப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கா? He gave his all so that our lives would be totally transformed and we owe it all to him. அவர் எல்லாமே கொடுத்தாரு. அதாவது நம்ம வந்து மறுரூபமாய் ஆகி அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. That's why Paul says whether you eat or whether you drink, do it all to the glory of God. பவுல் என்ன சொல்றாரு? நீங்க சாப்பிடுறீங்களோ குடிக்கிறீங்களோ எல்லாமே கர்த்தருக்குன்னு அர்ப்பணிங்க. Years ago, God delivered me from it, but years ago, I loved to watch Chinese movies. சில வருடத்துக்கு முன் நான் வந்து சீன படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். All the kung fu ones, all the knife slashing ones. கங்ஃபு படம், அந்த கத்தியை வீசுறதெல்லாம். David Chiang, Wang Yi, all these Chinese fighters, one-armed swordsman. So anyway, in the Chinese teaching, சீன டீச்சிங்ல if Darren if you save my life, நீ என் வாழ்க்கையை காப்பாத்துனா, I am your slave forever. நான் உனக்கு அடிமையாய் இருப்பேன். And so I will follow you. You are my Sifu, you are my master. I will follow. உன்னை பின்தொடர்வேன். உம்மை சீஃபுன்னு கூப்பிடுவேன். Amen. That's just what they do in Chinese movies. இதுதான் சீன படத்துல செய்வாங்க. But this is not a movie. ஆனா இது ஒரு படம் அல்ல. Jesus died so that our lives would be redeemed. கர்த்தர் மரித்தார் ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒரு ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். How am I living my life? நான் என் வாழ்க்கையை எப்படி வாழுகிறேன்? Do I even pray? நான் ஜெபிக்கிறேனா? Do I sing I love you and then my life betrays it? கர்த்தரே உம்மை நேசிக்கிறேன் சொல்லி வாழ்க்கை வந்து வேற மாதிரி போகிறதா? How am I living my life? என் வாழ்க்கையை நான் எப்படி வாழுகிறேன்? Ephesians chapter 4 verse 1. Ephesians 4:1. I therefore the prisoner of the Lord, நான் கர்த்தரோட அடிமை, say to you, walk worthy of the calling that he has called you. அவர் உங்களை அழைத்த பிராகம் நீங்க நடங்க. Am I living a life that is worthy of him? என்னோட வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து நன்மையா இருக்கா? Or will he look at me and say, is this what I died for? அவர் என்னை பார்த்து கேட்பாரா, இதுக்கா நான் இறந்து போனேன்? This is a question we've got to ask ourselves. இந்த கேள்வி நம்மளை கேட்கணும். Because you see, as I started, I said this is something God spoke into my heart. நான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், இது கர்த்தர் என் இருதயத்துல பேசினது. Is this all that is to it, David? இதுதானா? Do I deserve this or do I deserve more? எனக்கு இது போதுமா இல்ல இன்னும் கர்த்தர் எனக்காக வைத்திருக்காரா? Yes, God wants to bless us. Increase is coming. கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. But we have to settle these issues. ஆனா எல்லா பிரச்சனைகளும் நம்ம ஒரு நிப்பாட்ட வேண்டும். May my life, oh God, be pleasing to you. என் வாழ்விலே நீங்க வளர வேண்டும். Musicians come, would you stand?